டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போதும் சரி, மாண்டசரி பற்றி கேட்கும் போதும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறதுல முதல் கொஸ்டின் இன்டர்நேஷ்னல் மாண்டசரி சர்டிஃபிகேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்கம்மா. நம்மளுடைய நாட்டோட குருகுல கல்வி இல்லை இது அவங்களுடைய மரியா மாண்டசரி பிறந்தது எங்க? இட்டாலியில். ஸோ அவங்க ஒரு ஃபாரினர், சரிங்களா? இப்போ நம்ம நாட்டில் நிறைய சங்கங்கள் இருக்கிற மாதிரி மாண்டசரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் மாண்டசரி மெத்தடாலஜி உணர்த்துறதுக்கும் நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபோரம்ஸில் ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி இங்கே நம்ம அவங்களுடைய மெம்பர்ஷிப்போடு நம்ம இயக்கிட்டு இருக்கோம். இது இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஆகாது. இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் தான் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அங்கேருந்து வர சர்டிஃபிகேஷனில் அவங்க நேம் போட்டு வர சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட். இன்னொரு விஷயம், இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஓகே. நம்ம பக்கத்தில் இருக்க ப்ளே ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சர்டிஃபிகேஷன்றது செகண்டரி தான். நீங்கள் கற்றுக்கிற ட்ரைனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோனிக்ஸே 2 மாதம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ ஃபோனிக்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபோனிக்ஸ்ன்றது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு ஒலியை கொண்டு அந்த ஒலிகளை சேர்த்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது தான் ஒவ்வொரு எழுத்துக்கள். அது சில பேர் நினைக்கிறாங்கன்னா ஃபோனிக்ஸ்னா அபாக்காவா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஏபிசிடின்னு சொல்லி கொடுக்குற மெத்தடாலஜி வேற, அப்படின்ற மெத்தடாலஜி வேற. ஸோ நீங்கள் இது ஃபோனிக்ஸ் முறையில் நம்ம ஏன் சொல்லி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு அப்படின்னா, இதன் மூலம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக பிளண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு டிப்தாங்ஸ் எங்கே வருது, ஒரு ஒவ்வொரு சவுண்ட் வந்தால் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், கான்சனன்ஸ் வந்தால் எந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் நம்ம ஃபோனிக்ஸ் இம்பார்ட்டண்டாக சொல்லிக் கொடுக்குறோம். அதுவே 2 months ட்ரைனிங் போகும். Okay, sound for this letter is a. In the action, a. Answer my arms, answer my arms, answer me on, they're causing me alarm. E, C, P, A, E என்று சொன்னீங்கன்னா P, A, E, pie என்று வரும். Pronunciation is wrong, correct? Pronunciation is wrong. So இதில் child psychology, nutrition and dietitian courses, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போக்ஸோ, குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன், எல்லா விஷயங்களையுமே இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங்கில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்களாவே நமக்கு நிறைய கலர்ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸில் நம்ம ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கற்றுப்பீங்க, ஃப்ளவர் மேக்கிங் கற்றுப்பீங்க, 3 ஆல்பம் பண்ணுறீங்க, மெத்தட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கிராப் ஆல்பம், மேத்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் கற்றுப்பீங்க, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கற்றுப்பீங்க. ஸோ இந்த 6 மாத காலமும் நீங்கள் படிப்பீங்க. 6 மாத கோர்ஸும் படிக்கிறவங்க படிப்பாங்க, 1 year படிக்கிறவங்க படிப்பாங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்தா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ளே ஸ்கூலில் உங்களால் ஒரு வேலைக்கு போக முடியும். எம்ஃபில், எம்டெக் படித்தவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த எஜுகேஷன் செக்டருக்குள்ளே நம்ம நுழைஞ்சலாம், மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம், அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் நமக்கு கிடைக்கிறதுனால நிறைய பெண்கள் இன்னைக்கு இந்த ஆசிரியர் பயிற்சியில் நம்ம எடுத்து படிக்கிறோம். ஆனால் ஆசிரியர் பயிற்சியில் எடுத்து படித்தாலும் நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆசிரியர் அப்படின்னாவே நம்ம டெய்லி படிக்கணும், டெய்லி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும், புது விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு புகுத்தணும். அப்படின்னா நம்ம புது விஷயங்களை படிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் மாண்டசரி. ஏதாவது நீங்கள் இதுலேருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்டா அப்படின்னு இனிமேல் கேட்குறத விட்டு நல்ல ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச மினிமம் 1 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல்லேருந்து அங்கேருந்து வர சர்டிஃபிகேஷன் டைரக்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற நம்ம மக்கள் அவங்ககிட்ட மெம்பர்ஷிப் வாங்கிட்டு அங்கேருந்து நடத்துகிற சர்டிஃபிகேட் அவங்களோட ஓன் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் கரெக்டான சர்டிஃபிகேஷனா, நான் ஃபாரின் போகிறேன், இந்த சர்டிஃபிகேஷன் வேலிடா அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி பர்சன் கிட்ட இல்லை நீங்கள் சென்டர் கேட்டுக்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் HRD சீல் வாங்க முடியுமா, எங்களால் வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு ஒரு நல்ல வே கற்றுக்கிட்டு ஒரு ப்ளே ஸ்கூல்லையோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.